அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். வட்டி பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு தரக்கூடிய ஒரு தெய்வீகமான சுக்கிர நாளுடன் இணைந்து வரக்கூடிய கரிநாள் வரும் வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது. இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை, அதாவது ஜூன் 20ஆம் தேதி ஒரு 10 நிமிஷம் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நீண்ட காலமாக க்ளோஸ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய வட்டி பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். என்ன எப்படி முழுதா பதிவு செய்கிற பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம். அன்பர்களே, அனைவரின் வாழ்விலுமே எப்படியாவது அடுத்த கட்ட செல்வ நிலைக்கு வந்துடணும், வெற்றி அடைஞ்சிடணும், முன்னேறிடணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அதற்கு ஏதோ ஒரு தடை வருது. அந்த மாதிரி வரக்கூடிய தடையை எல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு எளிய பரிகாரம் தீர்வுகளை தரும். அப்படி வரக்கூடிய ஒரு நாள் தான் தேய்பிறை சுக்கிரவார தினம் கரிநாள் வரும் வெள்ளிக்கிழமை இது வருது. ஸோ அந்த நாளில் நீங்கள் காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளேயோ அல்லது 10:30 மணியிலிருந்து 12க்குள்ளேயோ நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ கடனுக்கு வட்டி திருப்பி கொடுத்துட்டு இருப்பீங்களே, கடன் 10 லட்சமாக இருந்தாலும் வட்டி வந்து ஒரு 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் 10,000 கொடுத்துட்டு இருப்பீங்களே, அந்த வட்டியில் ஒரு சிறு தொகையை நான் சொன்ன இந்த 2 நேரத்தில் திருப்பி கொடுக்கணும். முழு வட்டி கொடுக்காட்டி பரவாயில்ல, அந்த நேரத்தில் ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ வட்டிக்கு திருப்பி கொடுங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டில் கல்லுப்பு தட்டில் பரப்பி சென்டரில் ஒரு நெய்யில் அகழ்விளக்கு ஏற்றி அதற்கு முன்னாடி உங்களோட மொத்த கடன் பிரச்சனையை பிரியாணி இலையில எழுதி ஒரிஜினல் புணுகு தடவி அதில் சந்தனமும் குங்குமம் வச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் முதல்ல ஓம் கம் கணபதே என்கின்ற மந்திரத்தை 27 முறையும், அதற்கப்புறம் நம்மை காக்கும் தெய்வம் நம் குலதெய்வம் தான். ஸோ உங்கள் குலதெய்வத்தை வர சொல்லுங்க. ஓம் குலதெய்வத்தோட பேரு நம்ம 51 முறை வர சொல்லி, அதற்கு அப்புறம் நீங்க ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற மகாலட்சுமி வசிய மந்திரத்தை 51 முறை ஜபம் செஞ்சுட்டு, அதே நேரத்தில் நீங்க ஆன்லைன்லையோ ஜிபேலையோ யார் யாருக்கு பணத்தை வட்டியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ 100 ரூபா 500 ரூபான்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. அப்படி முடியாதவங்க அவங்க பேரில் ஒரு கவரில் 100 ரூபாவை போட்டு பிரார்த்தனை பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த பிரியாணி இலையை அந்த விளக்கில் எரிச்சிடுங்க. எரிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து அதில் சிவப்பு கலர் மையில ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற மந்திரத்தை 51 முறை எழுதி பிரார்த்தனை செஞ்சுட்டு ஏதோ ஒரு இனிப்பு சாப்பிடுங்க. முடிஞ்சா தேன் சாப்பிடுங்க. தேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த தீபம் அணைஞ்சதுக்கு பிறகு இந்த உப்பு வச்சிருந்தீங்களே அதை கொண்டு போய் உங்க உப்பு ஜாடியில போடுங்கள். இதையை வரும் வெள்ளிக்கிழமை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் நீண்ட காலமாக இழுத்து பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய வட்டி பிரச்சனைக்கோ கடன் பிரச்சனைக்கோ தீர்வுகள் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். யார் இதை செய்ய போறீங்க, கரிநாள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில். இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரும் சனிக்கிழமை கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஜோதிட ஆருட முறையில் உடனடியாகவே எளிய பரிகாரங்களின் மூலமாக தீர்வுகளை தருகிறேன். வரும் சனிக்கிழமை என்னை சந்திக்க தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் தனிநபர் ஆலோசனையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சியும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கொங்கண சித்தரின் கல்பத்தரு எந்திர மந்திர தீட்சையை பெற்றாலே போதும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைக்கும். தீட்சை பெற, சூட்சமமான பயிற்சியை கற்றுக்கொள்ள, தினமும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய தோஷ நிவர்த்தி ரகசியங்களை கற்றுக்கொள்ள, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 7 நிமிடம் குரு வசிய ஆகர்ஷணங்களை தெரிந்து கொள்ள கல்பத்தருவில் கலந்து கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரீதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.